வருங்கால அரசு அதிகாரிகளே, நான் தான் உங்கள் எஸ்பி வேலன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரியாருக்கே பொது உடைமை கருத்தை சொல்லிக் கொடுத்த உழைப்பாளர் தொழிலாளரின் உரிமைக்காக பேசிய சிந்தனை சிற்பி என அழைக்கப்படக்கூடிய சிங்காரவேலர் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த வீடியோ அப்படின்றத மறக்காம உங்களை மாதிரி படிக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க. மற்றும் வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. ஸோ சிங்காரவேலர் அவர்கள், இந்த சிங்காரவேலர் அவர்கள் நமக்கு வந்தாலே தென்னிந்தியாவோட முதல் கம்யூனிஸ்ட் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். அதுபோக இந்தியாவில் நமக்கு மே 1ஆம் தேதியை உழைப்பாளர்கள் தினம் சொல்லி கொண்டாடுறோம். அதை முதல்ல கொண்டாடிய நபர் சிங்காரவேலர் அவர்கள் தான். இந்த சிங்காரவேலர் அவர்களின் காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1860 வருஷத்துல 1946 வருஷம் தான் இவர் வாழ்ந்த காலகட்டம். ஸோ இவர் பிறந்தது என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 18ஆம் தேதி 1860 பிப்ரவரி 18ஆம் தேதி நமக்கு மலாயாபுரம் அப்படின்ற ஊர்ல பிறந்தவர் தான் நம்மளோட சிங்காரவேலர் அவர்கள். ரொம்ப முக்கியமா இவர் கம்யூனிஸ்ட் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ ரொம்ப முக்கியமா ஒன் ஆஃப் தி பியோனியர் ஆஃப் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுறார். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னோடி நபர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுறார். அதுபோக இவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னா சென்னையில சட்டக்கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1907 பிஎல் பட்டம் அப்படி இவர் பெற்றிருக்கார். பிஎல் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் லா, அதாவது சட்டப்படிப்பு அப்படின்றத 1907 வருஷம் மெட்ராஸ் லா காலேஜ்ல வந்து முடிச்சிருக்காங்க. பிற்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு வழக்கறிஞராகவும் இவர் வந்து பணியாற்றி வந்திருக்கார். ஸோ he was practiced as a lawyer in the மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிற்காலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீண்டாமை போன்ற சமூக தீமைகளுக்கு எதிராக போராட்டம் அப்படிதான் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். இப்ப தீண்டாமை அன்டச்சபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்ப நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டிகல் 17 அப்படின்னா அன்டச்சபிலிட்டி சொல்லக்கூடிய தீண்டாமை ஒழிக்கணும் அப்படின்றது இருக்குது ஆக்சுவலா. ஆனா அந்த காலகட்டத்தில் தீண்டாமை அப்படிது என்னன்னா, பிறப்பின் ரீதியாக ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே இந்த மாதிரியான சமூக வேறுபாடுகள் அப்படி உருவாக்குறது நம்ம தீண்டாமை எப்படி சொல்றோம். இந்த தீண்டாமை போன்ற விஷயங்கள் அப்படி மக்களை வந்து பிளவுபடுத்துது. சோ மக்கள் அனைவருமே சமமாக தான் இருக்கணும் அப்படின்ற இந்த தீண்டாமை போன்ற தீய கருத்துக்களுக்கு எதிராக தன்னோட கருத்துக்கள் அப்படி பேச ஆரம்பிக்கிறார். மேலும் பிற்காலத்தில் இவர் அனைத்து விஷயங்களுக்குமே அன்பு செலுத்தக்கூடிய பௌத்த மதம் அப்படி கத்துக்க ஆரம்பிக்கிறார். இந்த பௌத்த மதங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு பௌத்த கருத்துக்களை ஈடுபாடு கொண்டு பௌத்த கருத்துக்கள் அப்படி பரப்ப ஆரம்பிக்கிறார். சோ இப்படி பௌத்த கருத்துக்களை பரப்பக்கூடிய இவர் நமக்கு பிற்காலத்துல மகாபோதி சொசைட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஓகே, அதாவது பௌத்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடா செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதி 1898 நமக்கு மகாபோதி சபா அப்படின்றது இவர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறார். அதற்கான தீர்மானத்தையும் the resolution was moved by சிங்காரவேலர். அப்ப மகாபோதி சொசைட்டி ஆரம்பிச்சவர் இவர் தான், அதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றியவர் இவர் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1918 வருஷம் ஏப்ரல் மாசம் 27ஆம் தேதி நமக்கு சென்னை தொழிலாளர் சங்கம் என்ற பெயரில் இந்தியாவின் முதல் தொழிற்சங்கத்தை அமைத்தார். அப்போ இந்தியாவில் இந்த லேபர் யூனியன்ஸ் அப்படின்றது பிற்காலத்தில் வளர ஆரம்பிச்சது. 1918க்கு அப்புறம் இந்தியாவில் உருவாகிய முதல் லேபர் யூனியன் அப்படின்றதே நமக்கு மெட்ராஸ் லேபர் யூனியன் தான். ரொம்ப முக்கியமா இதுல சிங்காரவேலர்களும் ஒரு முக்கியமான தலைவராக இருந்திருக்காரு. பிபி வாடியா, திருவி கல்யாண சுந்தரம் போன்ற தலைவர்களை அதை உருவாக்கி இருப்பாங்க. அதுல சிங்காரவேலர் அவர்களும் ஒரு முதன்மை தலைவராக இருந்து சென்னை தொழிற்சங்கம் அப்படி உருவாக்கிறார். சோ இந்த மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படிதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லேபர் யூனியன். அதுக்கு இவரும் ஒரு காரணமா இருந்திருக்கிறார். அதுபோக 1921 வருஷம் மே மாதம் பாத்தீங்கன்னா மகாத்மா காந்திக்கு தனது ஒரு கடிதம் அப்படி எழுதுறாரு. ஆக்சுவலா அதுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, அவர் தனது நடவடிக்கைகளை விலக்கி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். யாருக்கு? மகாத்மா காந்தி அவர்களுக்கு. நான் இன்று ஒரு வழக்கறிஞராக என் தொழிலை விட்டுவிட்டேன். இந்த நாட்டு மக்களுக்காக நீங்கள் பாடுவதால் நான் உங்களை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதாவது மே மாசம் 1921 he wrote a letter to Mahatma Gandhi explaining his actions. I have given up my profession as a lawyer today. I shall follow you as you strive for the people of this country அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார். சோ பிற்காலத்துல மகாத்மா காந்தியோட வேற ஒரு கருத்துக்கள் அப்படி இருந்தாலும் 1921 வருஷம் மே மாசத்துல காந்தியார் அவர்களுக்கு ஒரு கடிதம் அப்படி எழுதியிருக்கிறார். இது போக காந்தியார் அவர்கள்ட்ட சுயராஜ்யம் சொல்லி கேட்குறீங்க, யாருக்கான சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் வந்து சிங்காரவேலர் அவர்கள் காந்தியார் அவர்கள்ட்ட விளக்கி இருப்பார் ஆக்சுவலா. அதுபோக 1922 செப்டம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் இவர் சிங்காரவேலர் அவர்கள் பேசினார். இப்போ நம்ம காங்கிரஸ் கமிட்டி அப்படியே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கமிட்டி அப்படி போகும், அதுபோக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்படி போகும். ஸோ 1922 வருஷம் செப்டம்பர் மாசம் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் இவர் பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் நலனுக்காக நம்ம காங்கிரஸ் கட்சி அப்படி பொறுப்பேற்கணும். ஏன்னா அந்த காலத்துல காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான ஒரு முதன்மை கோட்பாடா நமக்கு சுயராஜ்யம் பெறணும், ஓகே, மக்களுக்கு சுதந்திரம் பெறணும், இதான் இருந்துச்சு. அப்ப காங்கிரஸ் கட்சி அப்படி அதை மட்டும் பேசாம இங்களுடைய தொழிலாளர்களின் நலனுக்காகவும் பொறுப்பேற்று அதுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விவாதம் அப்படி செய்கிறார். இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கமிட்டியில இவர் கலந்துக்கிட்டார் அப்படின்னா 1922 கயால நடந்த ஒரு காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கமிட்டியோட மாநாடு அப்படிது. இதுக்கு தலைவரா CR தாஸ் அவர்கள் தலைமையேற்று இருந்திருப்பார். 1922 வருஷம் கயா மாநாட்டில் இவர் வந்து பங்கு கொண்டிருக்கார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோக he spoke in favor of labor's legislation, felt that the labor movement in India
தொழிலாளர்கள் சட்டத்திற்கு ஆதரவாக பேசிய அவர் இந்தியாவில் தொழிலாளர் இயக்கம் என்று உணர்ந்தார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப சிங்காரவேலர் அப்படின்னாலே அவர் ஒரு முதன்மையான ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கம்யூனிஸ்ட் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு தொழிலாளர்களின் நலன், தொழிலாளர்களின் உரிமைக்காக பேசுவாங்க. அப்ப தன் போகக்கூடிய எல்லா இடத்திலுமே தொழிலாளர்களின் நலன் மற்றும் அவர்களின் உரிமைக்காக பேச தொடங்குகிறார் சிங்காரவேலர் அவர்கள். இப்படி இருக்கக்கூடிய சிங்காரவேலர் அவர்கள் நமக்கு 1923 மே 1 நமக்கு ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சியை தொடங்குறாங்க. அந்த அரசியல் கட்சியின் பெயர் தொழிலாளர் விவசாயிகள் அரசியல் கட்சி. ஓகே, ரொம்ப முக்கியமா லேபர் ஃபார்மர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, May 1, 1923. அது மட்டும் இல்லாம இந்த கட்சி தொடங்குவதின் அடையாளமாக நமக்கு ஃபர்ஸ்ட் அதாவது இந்தியாவிலே முதல் முறையாக நமக்கு தொழிலாளர் தினம், ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறார். இவர் 1923 மே 1 தொழிலாளர் தினம் கொண்டாடுறாங்க. அன்னையில இருந்தா இன்னைய வரைக்கும் நமக்கு May 1 அப்படின்றது நமக்கு தொழிலாளர்கள் தினம் சொல்லிட்டு அழைக்கப்படுது ஆக்சுவலா. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதுபோக இவர் தொடங்கிய 2 முக்கியமான பத்திரிகைகள் அப்படின்றது, ஒன்னு ஆங்கில மொழியில த லேபர் கிசான் கெசட். ஓகே, இந்த லேபர் கிசான், லேபர் அப்படின்னா நமக்கு தொழிலாளர்கள், கிசான் அப்படின்னா விவசாயிகள். அப்ப லேபர் கிசான் கெசட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய ஒரு 2 வார இதழ் அப்படின்றத உருவாக்கி இருக்கிறார். அதுபோக இவர் தொடங்கி இன்னொரு முக்கியமான ஒரு இதழ் தொழிலாளன் அப்படின்ற ஒரு பத்திரிகை. இந்த பாயிண்ட் தான் அடிக்கடி நம்ம எக்ஸாம்ல கேட்டுட்டு இருப்பாங்க. சோ இது வாரம் ஒரு நாள் வரக்கூடிய, அதாவது வீக்லி மேகசின், வாரம் ஒரு நாள் வரக்கூடிய தொழிலாளன் அப்படின்ற ஒரு பத்திரிகையும் சிங்காரவேலர் அவர்கள் தொடங்கி இருக்கிறார். சோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமா நமக்கு ஆகஸ்ட் 30 1924 சென்னையில இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அப்படின்றவங்க தங்களோட உரிமைகளுக்காக வேலை நிறுத்தம் அப்படி செய்யறாங்க. அந்த தூய்மை பணியாளர் வேலை நிறுத்தத்துக்கு எப்ப நடக்கு, நமக்கு ஆகஸ்ட் 30 1924 நடத்தக்கூடிய தூய்மை பணியாளர் வேலை நிறுத்தத்துக்கு சிங்காரவேலர்கள் தலைமை இருக்கிறார். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் 1925 சிங்காரவேலர் வாஸ் எலக்டட் as மெம்பர் ஆஃப் தி மெட்ராஸ் கார்பரேஷன். சென்னை மாநகராட்சியின் உறுப்பினரா 1925 தேர்வு செய்யப்படுறார் சிங்காரவேலர் அவர்கள். பிற்காலத்தில் நமக்கு பெரியார் அவர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு ரஷ்யா அப்படின்னு போயிட்டு வராங்க. அதாவது அந்த காலத்துல USSR, இப்ப நமக்கு அந்த காலத்துல சோவியத் ரஷ்யா, இப்ப நமக்கு ரஷ்யான்னு அழைக்கப்படுது. சோ இந்த சோவியத் ரஷ்யான்றது ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த கம்யூனிச கோட்பாடு அப்படின்றத நமக்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கார்ல் மார்க்ஸ் அப்படின்றவர் தான் உருவாக்குறார். ஆனா அந்த நடைமுறைக்கு ஃபர்ஸ்ட் எங்க படுத்துறாங்க அப்படின்னா, ரஷ்யாவோட லெனின் தான் பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிச கருத்துக்கள் அப்படின்றது நடைமுறைப்படுத்தி அந்த மக்கள் எல்லாத்தையும் கம்யூனிசவாதிகளா மாத்தி அந்த நாட்டுக்கு விடுதலை அப்படின்றது வெற்றி கொடுத்தார். அப்போ பெரியார் அவர்கள் பிற்காலத்துல இந்த சோவியத் ரஷ்யாவுக்கு போயிட்டு வரும் பொழுது அங்கருடைய கம்யூனிஸ்ட் கோட்பாடுகளால் பெரியார் அவர்கள் ஈர்க்கப்படுறார். ரொம்ப முக்கியமா அப்படின்னா இந்த பொது உடைமை கருத்துக்கள்லாம் அப்ப என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க. ஏன்னா பொது உடைமை கருத்துக்கள் என்ற சோசியலிஸ்ட் கருத்துக்களும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அனைத்து மக்களுமே சமம் சொல்லி சொல்லுது. தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்துல அனைவரும் சமம் தான், அனைவருக்கும் எல்லா உரிமைகளும் கிடைக்கணும், பெண்களும் படிக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றார். அப்போ தந்தை பெரியார் அவர்கள் நடத்தக்கூடிய குடியரசு அப்படி ஒரு பத்திரிகை, இந்த குடியரசு அப்படி பத்திரிகையை நமக்கு தந்தை பெரியார் அவர்கள் 1925 மே 2 தொடங்கி இருப்பாங்க. ஈரோட்டில் வச்சு நடத்திட்டு இருந்திருப்பாங்க. தந்தை பெரியார் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த குடியரசு என்ற பத்திரிகையில ஒரு ஆசிரியர் சிங்காரவேலர் அவர்கள் சேர்ந்து அதுல ரொம்ப முக்கியமா எதோட கருத்துக்களை பத்தி எழுதுறாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ்க்கு எதிரான, அதாவது மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல, இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்கள் அப்படின்றத எழுத ஆரம்பிக்கிறார் சிங்காரவேலர் அவர்கள். அதுபோக தந்தை பெரியார் அவர்கள் இப்ப நிறைய சோசியலிச கருத்துக்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். இங்க கம்யூனிஸ்ட் கருத்துக்களை பேசுறதே நமக்கு சிங்காரவேலர் அவர்கள் அதிகமா பேசியிருக்கார். ஈவன் சிங்காரவேலர் அவர்களை he was the first communist of South India அப்படினே கூட சொல்லலாம். அதாவது தென்னிந்தியாவோட முதல் கம்யூனிசவாதி அப்படின்றதே சிங்காரவேலர் அவர்கள் நமக்கு சொல்லலாம். சோ இந்த தந்தை பெரியார் அவர்களும் சிங்காரவேலர் அவர்களும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா அங்க இருக்கக்கூடிய மக்களின் உரிமைக்காக விடுதலைக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1932 டிசம்பர் 28, 29 காலகட்டத்தில் ஈரோட்ல வச்சு தந்தை பெரியாரும் சிங்காரவேலரும் சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய மக்களின் விடுதலைக்காக, இங்க இருக்கக்கூடிய உரிமைகளுக்காக ஈரோடு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப நம்ம எக்ஸாம்ல கொஸ்டின் தான் கேட்பாங்க. அப்ப ஈரோடு திட்டம் யாருக்கு இடையில மேற்கொள்ளப்பட்டுச்சுன்னா, தந்தை பெரியார் அவர்களுக்கும் சிங்காரவேலர் அவர்களுக்கும் முன்னெடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியமா இதுல 8 hours ஒர்க், அதாவது ஒரு தொழிலாளர்கள் இருக்காங்க. இப்ப இந்தியாவுல ஆஃப்டர் நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தின்படி இந்தியாவில் ஒரு தொழிலாளி வேலை செய்தாரா 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிதான் அடிப்படை. இதை நமக்கு 8 hours ஒர்க், அதாவது ஒரு தொழிலாளிக்கு 8 மணி நேரம் வேலை. ஏன்னா அந்த காலத்துல நமக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா 18 மணி நேரம் வேற 20 மணி நேரம் வேலை எல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு தொழிலாளியா இருந்தா 8 மணி நேரம் வேலை அப்படின்றது வேணும். அதுபோக தொழிலாளர்கள் சங்கம் அமைக்கும் உரிமை, ரைட் டு ஃபார்ம் யூனியன் அப்படின்ற ஒரு அதிகாரம் அப்படின்றது வேணும். அதுபோக இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. அந்த தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக கடைசி ஆயுதமா இருக்கக்கூடிய வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய ஒரு உரிமை அப்படின்றதும் தொழிலாளர்களுக்கு வேணும். சோ லேபர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய உரிமை அப்படின்றது வேணும் அப்படின்றதும், அதுபோக இலவச மருத்துவ உதவி, ஃப்ரீ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், எல்லாருக்குமான இலவச மருத்துவ உதவி அப்படின்றதும்,
பேறுகால விடுப்பு மேட்டர்னிட்டி லீவ், அப்போ பெண்கள் அப்படின்னவங்களாம் தொழிலாளர்களாக இருக்கும்போது அவங்களுக்கு பேறுகால விடுப்பு அப்படிது கொடுத்து சம்பளமும் கொடுத்து அந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படிதுக்கும். அதுபோக ஒப்பந்த முறை ஒழிப்பு, புடன் என் டு கான்ட்ராக்ட் பேசிஸ். ஏன்னா இப்போ ஒருத்தர் 18 மணி நேரம் வேலை பார்ப்பார் ஆக்சுவலா, ஆனால் அவருக்கு ரொம்ப கம்மியான சேலரி அப்படிது கொடுக்கப்படும். அதை விட கம்மியான சேலரி ஒருத்தர் கொடுக்கப்பட்டுச்சுன்னா டக்குன்னு இவர் வந்து வேலையை விட்டு அனுப்பிச்சு வேற ஒருத்தர் எடுத்துப்பாங்க ஆக்சுவலா. அப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிது இங்க தொழிலாளர்களின் நலனுக்கு எதிரானதா இருக்கு. அப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிது ஒழியணும் அப்படிது இவரோட முக்கியமான ஒரு முதன்மை கருத்தா இருந்துச்சு. அதுபோக இலவச நீர்ப்பாசனம், ஃப்ரீ வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, அபிலாஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ஜமீன்தாரி முறை கீழே ஒரு பெரிய ஜமீன்தார் அப்படின்ற ஒரு பெரிய நிலப்பரப்பை தன்னோட கையில வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அப்படின்னா அதில் அடிமையில வச்சிருக்காங்க. அப்ப இந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அப்படின்றது பண்ணி தான் எல்லா மக்களையும் அனைவருக்கும் சமமா வாழ வைக்க முடியும் அப்படின்னு இவரோட கருத்தா இருந்துச்சு. அதுபோக அனைவருக்கும் வாக்குரிமை, ஓட்டிங் ரைட்ஸ் ஃபார் ஆல். ஏன்னா இப்ப நமக்கு ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிதான் அந்த நேரத்தில் ஆண்களுக்கு மட்டும் தான் இருந்தது. அதையும் குறிப்பிட்ட இவ்வளோ ரெவன்யூ இருக்கக்கூடிய வருமானம் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்ற மாதிரி முறை இருந்தது. அப்போ இவர் சிங்காரவேலர் அவர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுக்கிறது தங்களோட முதன்மை ஒரு கருத்தாக வச்சிருந்தார். அதுபோக அடித்தட்டி மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் போன்றோர் தேர்தலில் போட்டியிட அனுமதி, ரைட் டு கண்டெஸ்ட் இன் எலெக்ஷன் ஃபார் புவர், லேபர் அண்ட் ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டிஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ சிங்காரவேலர் அவர்களே பிறந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி அப்படின்னா தான் பிறந்திருப்பார். ஈவன் சிங்காரவேலர் அவர்கள் உலகத்தில் தடை செய்யப்பட்ட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படி ஒரு புக்கை இந்தியாவின் மிகப்பெரும் ஒரு அறிவாளியான விவேகானந்தர் அவர்கள் அனுப்பிச்சிருப்பார். அந்த புக்கை வந்து விவேகானந்தர் படிச்சிருப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஸோ இந்த மாதிரி தொழிலாளர்கள், இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக பேசக்கூடிய நம்மளுடைய தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்டவாதியான சிங்காரவேலர் அவர்கள் இந்தியாவோட முதல் சோசியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ், முதல் சோசியலிச மாநாடு நடத்துறார். எங்க வச்சு அப்படின்னா நமக்கு கான்பூர்ல வச்சு 1925 நடத்துறார். அதற்கு அவர் தலைமையும் அப்படின்றது ஏற்கிறார். அதுபோக இவர் தான் நம்ம என்ன சொல்லி சொல்றோம் அப்படின்னா தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெருமையோட சொல்றோம். இது போக இவர் இறந்தது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி 1946 வருஷம் தனது 85 வயதுல மெட்ராஸ்ல இருந்து இவர் மரணம் அடைகிறார். இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நமக்கு அறியப்படுது. ஸோ இதை தாண்டி இன்னும் சிங்காரவேலர்களை பற்றி படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ முடிஞ்சா சிங்காரவேலர் அவர்களோட வாழ்க்கை வரலாறு அப்படின்றது ஒரு வாட்டி வாசிங்க. ஸோ இந்த வீடியோ அப்படின்றது நிறைய கண்டென்ட்ஸ் அப்படின்றது புதுசாக உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்க மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் உங்க குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்க்கறது ரொம்ப முக்கியமா. இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல இந்த கிளாஸ் நல்லா இருந்துச்சா இல்லையா, பிடிச்சிருச்சா பிடிக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் அப்படி கொடுங்க. அதுபோக வீடியோ வந்து லைக் பண்ணி விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இன்னொரு நல்ல வீடியோ நமக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் தேங்க்யூ அண்ட் பாய்.